அனைவருக்கும் வணக்கம். நேற்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், செகண்ட் ஸ்லைடிங்கோட சிவி நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த செகண்ட் ஸ்லைடிங் சிவிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 360 பேர் கிட்டத்தட்ட கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 360 பேரில் எவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 260 பேர் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 260 பேரில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு 250 பேர் கிட்டத்தட்ட உங்களுக்கு காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. வேகன்சி எவ்வளோ வந்திருக்கு செகண்ட் ஸ்லைடிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 to 120 சீட் வந்து வேகன்சி விழுந்திருக்கு. இந்த 100 to 120 சீட்டை வந்து தேர்ட் ஸ்லைடிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேர்ட் ஸ்லைடிங் வர 26ஆம் தேதி சனிக்கிழமை வந்து தேர்ட் ஸ்லைடிங் வந்து நடக்கும். சரிங்களா? அந்த ஸ்லைடிங்கில் ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இந்த தேர்ட் ஸ்லைடிங்க்கு எவ்வளோ பேர் வந்து நமக்கு வேக்கன்ட் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த சாலிடாக ஒரு 200 பேராவது வேக்கண்ட் உங்களுக்கு கூப்பிடுவாங்க தேர்ட் ஸ்லைடிங்க்கு. ஓகேங்களா? இதில் தேர்ட் ஸ்லைடிங் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு தேர்ட் ஸ்லைடிங்கில் கிடைக்கும் கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது நம்மளோட ப்ரிடிக்ஷன் தான். எல்லாமே கரெக்டான இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஓரளவுக்கு. பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இது முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 178 சரிங்களா? 178க்கு மேலே இருந்துச்சுன்னா பிசியில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 179 ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்மில் 172.5 இதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 175.5 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 173க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் 169.5க்கு மேலே இருந்தால் இந்த தேர்ட் ஸ்லைடிங் வர சனிக்கிழமை 26ஆம் தேதி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறவங்க மறக்காமல் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 150 சீட் ஆல்மோஸ்ட் 150 சீட் வந்து வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான். இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். நிறைய ஃபில் ஆகிருந்தாலும் ஆகிருக்கலாம். கம்யூனிட்டி வைஸ் அது சேஞ்ச் ஆகும். நம்ம அப்ராக்சிமேட்டாக கம்யூனிட்டி வைஸும் போட்டிருக்கோம். இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் இருந்துன்னா கிடைக்கும். எதுக்காகனா நீங்கள் உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சு பார்க்கலாம். இந்த சீட்டுக்குள்ளே இருக்குதா இத்தனை சீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் ரேஞ்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்லைடிங்கில் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு உண்டான கட் ஆஃபும் எந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த ரேஞ்சு வரைக்கும் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா காலேஜ் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக காலேஜ் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் அதாவது 4th சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக காலேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னென்னா ஸ்பாட் அட்மிஷனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது ஸ்பாட் அட்மிஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்பாட் அட்மிஷனா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தேர்ட் ஸ்லைடிங் வரைக்கும் நம்ம போகிறோம். கரெக்டுங்களா? தேர்ட் ஸ்லைடிங் போகிறோம். இப்போ ஒரு 100 சீட்டு வேக்கன்ட் இருக்குது, 120 சீட்டு வேக்கன்ட் இருக்குன்னா அந்த தேர்ட் ஸ்லைடிங்கும் இதாகும். அதில் கூப்பிட்றவங்கள ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ இல்லை 30 சீட்டோ திரும்பவும் வேக்கன்ட் விடும். அப்படின்னும்பொழுது உங்களுக்கு கவுன்சிலிங் 2 வந்து கூப்பிடணும். சரிங்களா? இப்போ கவுன்சிலிங் 1 முடிஞ்சிருக்கு. கவுன்சிலிங் 2 வந்து நம்ம கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படியும் கூப்பிட்டு அதுலேயும் ஃபில் ஆகலை, ஒரு 10 to 20 சீட்ஸ் ஃபில் ஆகலைன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதுக்கு கீழே இருக்க கட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரேஞ்சில் இருக்க கட் ஆஃப் வந்து கூப்பிடுவோம். இதுக்கு கீழே இருக்க கட் ஆஃப்ஸை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? எப்போ முடிஞ்சதோ அதுக்கு கீழே ஒரு 50 பேரோ 100 பேரோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கூப்பிடுவாங்க. 50 பேர் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்யூனிட்டிலும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 178 இருந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 170 அதுக்கு கீழே ஒரு 50 பேரை கூப்பிடுவாங்க. நேராக கோயம்புத்தூர் காலேஜுக்கு கூப்பிட்டு காலேஜ் எந்தெந்த காலேஜ் வேக்கண்ட் இருக்குது கவுன்சிலிங்கில், இது வந்து மேனேஜ்மெண்ட் கிடையாது, கவுன்சிலிங்கில் எந்தெந்த காலேஜ் வேக்கண்ட் இருக்குது அந்த காலேஜெல்லாம் காமிப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் பே பண்ணணும். அதுதான் ஸ்பாட் அட்மிஷன். ஓகேங்களா? அந்த பிடிச்சிருக்குன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். ஒரே ஆப்ஷன் தான். சரிங்களா? எந்த காலேஜ் வேணும்னு கேட்பாங்க. அந்த காலேஜ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் ஸ்பாட்டில் அட்மிஷனுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஸ்பாட் அட்மிஷனுக்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் இப்போ இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு, இதுக்கு கீழே இருக்க கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணலாம், எங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த இதில் சரிங்களா? இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இதுக்கு அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அஃபிலியேட்டட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இந்த கட் ஆஃப் கீழே இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க கண்டிஷன் எப்படி இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜ்லேயும் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. 90 to 90% ஃபுல் ஆகிடுச்சு. டாப் காலேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் சீட்ஸு ஃபில் ஆகிடுச்சு டாப் 10லலாம். ஸோ ஏதோ 1 or 2 தான் டாப் 10ல் வச்சுருக்காங்க. டாப் 15ல் வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 98% வரைக்கும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ 1 or 2 சீட்ஸ் இருக்குது. எந்தெந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே இருக்க கட் ஆஃப் ரேஞ்ச், இந்த ரேஞ்சு கட் ஆஃபில் இருக்கவங்க நம்ம அதை ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த ரேஞ்சுக்கு உண்டான காலேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜை நாங்கள் ஆப்ஷனாக சொல்கிறோம். அந்த காலேஜில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாமா, இதே லாஸ்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாமா, அந்த காலேஜ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் என்னன்றதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான இதை பாருங்கள், வழியை பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம அஃபிலியேட்டட் காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இது நமக்கு TNAU சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ TNAU சர்டிஃபிகேட்ஸோட வேல்யூ நம்ம பல டைம் சொல்லிட்டோம். அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அங்கே படிச்சிங்கன்னா அந்த சிலபஸில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஈஸியாக அதர் சிவில்ஸோ இல்லை அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சிலபஸில் படிக்கும்போது. ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இந்த கட் ஆஃபில் இருக்கவங்க பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி போயிட்டு அதில் ஜாயின் பண்ண போகிறோம். அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் TNAUலையோ இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையோ டிப்ளமோ அக்ரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை சார் எனக்கு டிப்ளமோ அக்ரி விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் BSc ஹார்ஸ் அக்ரிகல்ச்சர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது டீம்டு யூனிவர்சிட்டியோட கண்டிஷன்ஸ் பார்க்கணும். டீம்டு யூனிவர்சிட்டி படித்தா நம்ம வந்து MSc TNAUவில் போய் ஜாயின் பண்ண முடியுமா, இல்லை அதர் ஸ்டேட் போக முடியுமான்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மிச்சப்படி இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே நீங்கள் எழுதலாம். அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரு சில காலேஜஸ் நீங்கள் வந்து நம்ம TNAUவில் போயிட்டு அப்ளை பண்ணும்பொழுது எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்குற இடத்துல உங்கள் காலேஜ் நேமே இருக்காது டீம்டு யூனிவர்சிட்டி. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த காலேஜ் நேம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த காலேஜில் படிக்கலான்னு தெரிஞ்சுட்டு அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ கண்டிஷன் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே ஒரு செமஸ்டரே முடிச்சிட்டாங்க. BSc ஹார்ஸ் அக்ரி ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதர் ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் நீங்கள் மூணாவதாக வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் டிப்ளமோ அக்ரி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. டிப்ளமோ அக்ரி சூஸ் பண்ணலாம், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரெண்டுமே ஒரு நல்ல கோர்ஸ் தான். 2 வருஷம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ கரண்ட்டில் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு வெளில வராதிங்க. அதுக்குள்ளே இருந்துட்டு கண்டினியூ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அப்படி இல்லை அதுவும் வேணால் எனக்கு BSc ஹார்ஸ் அக்ரிகல்ச்சர் இல்லை BSc ஹார்டிகல்ச்சர் தான் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் இப்போ ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதத்தில் நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ICR என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஓகேங்களா, அதை படித்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் கோயம்புத்தூருக்கு வரதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நான் நல்லா படித்தேன் சார், மார்க் தான் இந்த டைம் வந்து அவங்களே போட்டதுனால கம்மியாகிடுச்சு, நானாக எழுதிருந்தால் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ICR என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்களே செலக்ட் ஆகலாம். டெல்லியில் கூட செலக்ட் ஆகலாம், இல்லை கோயம்புத்தூர் அஃபிலியேட்டட் காலேஜ்லையோ இல்லை கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ்லையோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது TNAUவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். 6 மாதத்தில் படிச்சுட்டு அடுத்து ICR என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அது மூலிமா வரத்துக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இதை பண்ணோன்னா நீங்கள் ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு இது பண்ண முடியும். சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனல் வந்து அப்கிரேட் ஆக்கி உங்களுக்கு TNPSC செட்டப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம போடுறதா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு உண்டான கோச்சிங்ஸ் எல்லாமே கொடுக்குறதா இருக்கும். ஓகேங்களா. அதனால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.